வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது எங்கள் சித்தப்பா வராரு. வணக்கம் சித்தப்பா. வணக்கங்க. வாங்க. உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே கூட்டம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரதுக்கு. சரி, இந்த வாழைப்பூ எப்படி கொஞ்சம் ஆயணும்னு கொஞ்சம் காமிங்களா? இது கிராமத்து செய்முறை தாங்க. எப்படி தெரியுங்க. இது கொஞ்சம் வேஸ்ட் ஆனதெல்லாம் விளக்கிடலாம். இது தேவையில்லாத இதை கொஞ்சம் விளக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குறுத்து பார்க்க ரொம்ப இனிமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. கொஞ்சம் இதை எடுத்துருங்க. அப்புறமேட்டு பூ பிரித்து பார்த்தீங்கன்னா இளங்கண்ணி மாதிரி கொஞ்சம் கொறுப்பு இது மாதிரி வரும். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணுற செய்முறை இது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நரம்பு மாதிரி மையப்பகுதியில் ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஒரு தோல் மாதிரி வரும் ஒயிட்டில். அதை விளக்கிட்டிங்கன்னா அதனுடைய உண்மையான சத்தான வீரியமான இது கிடைக்கும். வணக்கம் சித்தப்பா. வணக்கம்பா. வணக்கம். ஏன் மறுபடியும் இன்றைக்கி லேட்டாக வந்தீங்க? சின்ன ஒரு வேலை. அது என்னதான் வேலை உங்களுக்கு? எங்கள் பண்ருட்டி வரைக்கும் போயிருக்கீங்க போலக்குதா? சரி சரி. ஒரு கேள்விப்பட்டேன் ஏதோ வாழைப்பூ செய்கிறீங்கன்னு. சரி, அதான் பார்த்துட்டு வாங்க வாங்க பார்த்து சாப்பிட்டு போகலான்னு. இந்த வாங்க எல்லாம் ஆஞ்சிட்ருக்குறாங்க. சொல்லுவாங்க வாழைப்பூ சாப்பிட்டா பல்லில் கரை பிடிச்சிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் சுத்தமாக போயிங்க. எந்த கரையும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. இந்த மாதிரி பெருசெல்லாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம். இதனால் வந்து சிறுநீர் போகிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். கிட்னிக்கெல்லாம் கரைச்சின்னு சொல்லுவாங்க, அதான் உண்மையா? அதனால் தப்பே இல்லை. இன்னும் ரொம்ப பிஞ்சியாக இருக்குது, அப்படியே சாப்பிடலாம். வெறும் வாயில் பச்சையாக சாப்பிட்லாங்களா? பரவாயில்லையே. ஒரு பூ அஞ்சு கொடுத்து போடான்னாக்கா கொல்லிவெளி எங்கே தான் உடச்சிங்க? இந்த இருக்கு பாருங்க, இந்த மரம் அந்த மரம் இந்த எல்லா மரத்துலையும் உடச்சது. எப்படி போகலாமா? அப்படியே போகலாம். சின்ன பிள்ளை ஒன்று ஊஞ்சல் ஆடுது. அதான் முட்டை போட போகிறோம். 20 முட்டை. 20 ஆப்பிள் சாப்பிட்றீங்க? 20 முட்டை இருக்குதுப்பா. 20 முட்டை. இல்லை, காலைல முடிவு பண்ணுறது தான். மழை வந்துடும். நீங்கள் வரைச்சே பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்பூவில் அப்படி ஆஞ்சாங்கன்னு பார்த்தீங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு சமைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். எங்கே பார்க்குறது? இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் சமைக்கணும். ரெண்டாவது வந்து கழுவும் போது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவுன்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சுக்குவோம். தக்காளி தான் அதிகமாக இருக்குது, வெங்காயத்தை காணும். எண்ணெயை ஊற்றுங்க. இப்போது எண்ணெயை ஒரு 8 பூக்கு ஒரு எத்தனை முட்டை போட போகிறீங்க? அதிகமாக இல்லை, ஒரு 150 எண்ணெய் தாங்க. அதிகம் எண்ணெய் ஊற்றக்கூடாது. இல்லை, இந்த வாழைப்பூக்கு எத்தனை முட்டை போட போகிறீங்க? ஒரு 20 முட்டை போடுறோம். 20 முட்டையா? சூப்பர் சூப்பர். கருப்பு கொத்து இது சுத்தம் தேவை. இந்த பக்கம் அடுத்து தலைப்பா 5 இஞ்சி இஞ்சிடா மச்சான். எண்ணெய் காஞ்சிடுது. தட்டி கடுகு போடலான்னு நினைக்கிறேன். கடுகு பிரிஞ்சர்லாம் போடலாம். இதில் ஊற்றிட்டு போகிறா போட்டு அதுக்கு ஏதா மழை வேறு வருது. இதாகிடும்பா.
அப்படி பொரியுது பாரு. இதுண்ணா கையில் அதான் அது. இது ஒன்று படம் இரு வரும் எண்ணெய் முடிஞ்சிருச்சு எண்ணெய் வேலை கீழே எரிதாண்ணா எல்லாரும் ஊற்ற அது இருக்குது 1 லிட்டர் எரி மாடுறா ஆறு வாங்கிட்டு ஓட்ட முடியாது நகரம் அப்புறம் முக்கியம் நிற்காது எண்ணெய் இருக்க வேண்டாம் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டு அப்படியே ஒன்று ஒரு நிமிஷம் வெங்காயம் கடையில் முட்டை எப்போ போடலாமாங்களா? பிள்ளை காஞ்சி மிளகா போட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போடுறேங்க. சரி போடுங்க. அது லாஸ்ட்டாக போடுறது மழை பெஞ்சு ஈரமாகுது இல்லை வேறு என்ன பண்ணுது? ஈரமாக இருக்குது முள் இருந்தாலும் அதனோட முள் வச்ச பழப்பழம் எரியும். சரி அன்றைக்கி வச்சு இந்த இதெல்லாம் எங்கே காணா? இது மூணு கட்டு ஒன்று கட்டு ஒன்று 20 பூரா காய்ச்சி போய் வச்சுருவா எரி கம்மி தான் என்ன பேசலைங்க நீங்கள் பட்டு பாருங்க இல்லைப்பா நம்ம எரியும் போயிருக்கு எரிச்சா மாடி கிண்ணேரி அடி பிடிக்கிற மாதிரி இப்போ நல்லா கிண்ட பட்டு கிட்ட தண்ணி தம்பி மூடா பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் வருது. தண்ணி மூடா ஃபுல்லாக போனா தெருவெல்லாம் மழை வாழைப்பூ தண்ணி பாட்டு ஏய் குடி தண்ணி மூடா கூட கல்யாண தமிழ் காதல் பாஜக பெருமாளும் இது உடம்பு எனக்கு போதும் உப்பு போட்டீங்களா பூரா கசப்பு வருது தானே அது அது தண்ணியா அது ஒன்றா சூப்பராக போடும். மஞ்சள் போடுறாங்க ஏன்னா அவங்கள கொஞ்சம் வாயை அடிச்சிச்சு நானே பேசிக்கிறேன். மஞ்சள் தூள் போடுறாங்க கொஞ்சம் கிண்டுற நல்லா கிண்டுறா ஆச்சு போட முட்டை கட்டாருங்க கொஞ்சோண்டு போடு. இதுக்கு கட்டாயிருங்களா முட்டை ஊற்றுங்க ஆய் இது வெந்தய பொருள் தான் ஊற்றணும் சரிதா இது 20 முட்டைங்க நாங்கள் வாழைப்பூவாக உடச்சி போடுறோம் 20 முட்டையா? போடு 20 முட்டை அப்போ நம்ம ஒன்றும் செய்கிறாங்க பார்த்துங்க. நிற்கிடுச்சுப்பா கிண்ணு நல்லா கிண்டுங்க சித்துப்பா. என்றா மாடி கிண்ணீர் மஞ்சத்தூள் அதிகமாகி போயிடுச்சு. அவன் சொன்ன கேட்கணும் அதான் அந்த பச்சை கலராக இருக்குது. அவன் தான் ஒரு பாயிண்ட் ஓட்டி விட்டுறாங்க அப்படியே அந்த முட்டை வேகத்தில் அடுப்பு எரிக்கு அடுப்பு எரிக்குல்ல எங்கே போயிட்டு இல்லையா மூஞ்சிலுங்களாம் தேக்கால வரா தேங்காய் எடுத்துக்கிட்டா அதில் பார்த்தா அதை எப்படி கீழே போடா எத்தனை பேருக்கு அடதை இன்னும் சோறை போடுறாங்க சாப்பாடு சொல்ல பார்த்தா அவங்க வீடியோ எடுப்பாங்க பாரு போயிடும். கையை தூக்கணும். சூப்பராக இருக்குதா?
ஒரு கொண்டு போய் எனக்கு காப்பாடு இரு சித்து அதில் ஓடு கிடக்குது கண்ணியில் தலை சொல்ல அதை எடுத்து போட்டுலாம் விடு. ஏதோ ஒரு ஓடு இந்த தில்லு இது சித்தப்பா அது அப்புறம் முட்டை பொல 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 வரணும், வர வரைக்கும் கிண்டுங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த முட்டை தோலும் பெறா சில பேருக்கு இந்த கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கல்லுக்கெல்லாம் வந்து இந்த வாழைப்பூ அது யாரோ ஒரு தூள் இருக்குதே, எது? அந்த கல் யாரோ ஒரு தூள் இருக்குதே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆஹா. சொல்ல வரேன். இப்போ வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு, இறக்க போகிறோம். இறக்கிட்டு சாப்பிட்டு எப்படி ருசி அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். நல்லா உட்காருங்க பையன் புடுது கையெல்லாம் புடுது. வாங்க ஆளால இலையில எடுத்துங்க, வாங்க சாப்பிட்டு போகும். அவங்க வந்து ஒரு இலை எடுத்துங்க கையில். தாய் நீ தட்டில் எடுக்கக்கூடாது, இலை தான் இருக்கணும். அது எங்க போய் போட அவனுக்கு ஏன் மகன் கொண்டே போடு. ரோஷினி குத்து அனுப்புறேன். ரோஷினி கூட ஆளுக்கு ஒரு கண்டி போடு. சுற்று போகுது. புரியா கீழே பிடிமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.